ஹாய், ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 4 சில இதை நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா பிச்சு பிச்சு இருக்கும் அந்த யூனிட்ஸ். ஸோ சில பேசிக்ஸ் இதில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பை டிசைன். ஸோ குவாலிட்டி பை டிசைன் அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்டோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதோட ப்ரிப்பரேஷன் அண்ட் என்ஷூரிங் தி குவாலிட்டி, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அந்த குவாலிட்டியை என்ஷூர் பண்றதுக்கு பேர் தான் குவாலிட்டி பை டிசைன். ஸோ இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் சயின்ஸ் பேஸ்ட் அப்ரோச் ஃபார் ட்ரக் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங். இந்த QBD வந்து எல்லா ஃபீல்டுக்கும் அப்ளைடு. ஸோ நம்ம ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் சொல்லலாம், ஃபார்முலேஷன் சொல்லலாம், ஃபார்மகாலஜி சொல்லலாம். ஸோ ஹை குவாலிட்டி அப்படின்றது தான் குவாலிட்டி பை டிசைன். ஸோ இதோட முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா குவாலிட்டி டார்கெட் ப்ராடக்ட் ப்ரொஃபைல். அதாவது இது QTPP அப்படின்றது கிரிட்டிக்கல் குவாலிட்டி அட்ரிபியூட்ஸ், கிரிட்டிக்கல் மெட்டீரியல் அட்ரிபியூட்ஸ், கிரிட்டிக்கல் ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ், அப்புறம் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி. இது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது ஒரு ப்ராடக்ட் உருவான பிறகு அப்படின்னு குவாலிட்டியை செக் பண்ணாமல் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் செக் பண்ணியும் அதோட குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுறதுன்றது குவாலிட்டி பை டிசைன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா அந்த சயின்டிஸ்டோட பேர் வந்து ஜோசப் எம். ஜுரான். ஸோ இது இப்போ இருக்கிற ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ்லையும் இது இருக்குது. ICH Q8 இதில் வந்து அந்த நம்ம சொன்ன QTPP, குவாலிட்டி டார்கெட் ப்ராடக்ட் ப்ரொஃபைல், கிரிட்டிக்கல் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் அட்ரிபியூட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல், அதான் நம்ம இது என்னன்னு பார்த்துருவோம். CMAsன்றது கிரிட்டிக்கல் மெட்டீரியல் அட்ரிபியூட்ஸ். சரியா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ICH Q10 அந்த ப்ராடக்டோட லைஃப் சைக்கிளை அதனுடைய டீட்டெயில்ஸை ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ்க்கு சப்மிட் பண்ண சொல்றோம். ஸோ டிசைன் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. இது என்ன அப்படின்னா டிசைன் ஸ்பேஸ்னா நீங்க இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆர் ட்ரக் டெவலப்மெண்ட் அதோடைய என்டையர் ஸ்பேஸ், அதுதான் வந்து டிசைன் ஸ்பேஸ். மல்டி டைமென்ஷனல் காம்பினேஷன், எந்தெந்த வேரியபிள்லாம் இன்டராக்ட் பண்ண போகுது, அதோட ப்ராடக்டோ ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் QTPP பார்ப்போம். இட் இஸ் இன்டெண்டட் அண்ட் யூஸ் அண்ட் கிளினிக்கல் செட்டிங் பண்ண இது என்ன ப்ராடக்ட், அது டேப்லெட்டா இன்ஜெக்ஷனா, என்ன ஃபார்முலேஷன், அதோட டோஸ் ஸ்ட்ரென்த்ஸ், அந்த மில்லிகிராம் கிராம் இல்லை ML அவுன்ஸ் வாட் எவர் இட் இஸ். அப்புறம் டெலிவரி சிஸ்டம், இமிடியேட் ரிலீஸா கண்ட்ரோல் ரிலீஸா, இது ஒரு உதாரணம் தான். சூட்டிக்ஸுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அனாலிசிஸ்க்குனா இந்த லிமிட் ஆஃப் டிடெக்ஷன், லிமிட் ஆஃப் குவான்டிஃபிகேஷன் அந்த மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் ஃபார்மகோ கைனெட்டிக் பேராமீட்டர்ஸ் லைக் பயோ அவைலபிலிட்டி, பயோ ஈக்குவலன்ஸ், AUC எக்ஸெட்ரா. கண்டெய்னர் க்ளோஷர் சிஸ்டம், பேக்கிங் ஸ்டெபிலிட்டி சம்பந்தமானது. ப்ராடக்டோட குவாலிட்டி கிரைட்டீரியா, அதோட ஸ்டெரிலிட்டி, பியூரிட்டி, ஸ்டெபிலிட்டி, ட்ரக் ரிலீஸ் இதெல்லாம் வந்துடும் இதில். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த இதோட அப்பியரன்ஸு, சைஸு, ஷேப்பு, ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி, ஒவ்வொரு ஸ்டேஜில் வர எல்லாத்தோட அட்ரிபியூட்ஸுமே இது கணக்கு எடுத்துக்கும். இந்த QTPPன்றது இதுதான் வந்து QBDயோட முக்கியமான ஹார்ட் பகுதி. ஸ்டெப்ஸ் இன் QBDன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் டிஃபைன் தி QTPP, குவாலிட்டி டார்கெட் ப்ராடக்ட் ப்ரொஃபைல். அப்புறம் கிரிட்டிக்கல் குவாலிட்டி அசஸ்மெண்ட் இது பண்ணிக்கணும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் தி கிரிட்டிக்கல் குவாலிட்டி அசஸ்மெண்ட், கிரிட்டிக்கல் மெட்டீரியல் அட்ரிபியூட்ஸ், அதாவது எந்தெந்த மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அதோட ரிஸ்க் அசஸ்மெண்ட், அதாவது லோ லெவல், மிட் லெவல், ஹை லெவல். அதுக்கப்புறம் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட், டிசைன் ஸ்பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். அப்புறம் ப்ராசஸ் வேலிடேஷன், கேப்பபிலிட்டி அசஸ்மெண்ட். அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதுதான் முக்கியமான ஸ்டெப்ஸ் இன் QBD. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா DOEன்னு சொல்றாங்க. DOE அப்படின்றது வந்து டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச். இது என்ன பண்ணுது அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கலி பிளான், கண்டக்ட், அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் தி கண்ட்ரோல்டு ரிசல்ட்ஸ் ஆர் டெஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இன்புட் வேரியபிள்ஸ் அண்ட் அவுட்புட் ரெஸ்பான்ஸ். இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேப்லெட் மேனுஃபேக்சர்னா எக்ஸிபியன்ஸு, ட்ரக்கு, அப்புறம் வந்து பாலிமரு, இதெல்லாம் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். அந்த டேப்லெட்டோட டிஸ்இன்டகிரேஷன் டைம், டிசல்யூஷன் டைம், பயோ அவைலபிலிட்டி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் வேரியபிள்ஸ். எதையெல்லாம் நம்மளால மாற்ற முடியுதோ அதெல்லாம் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ். எதையெல்லாம் நம்ம மாற்ற முடியாதோ அதெல்லாம் வந்து
ரெஸ்பான்ஸ் ஆர் தி ஃபார் எக்ஸாம்பிள் டிபெண்ட் வேரியபிள்ஸ்னு சொல்லிக்கலாம் அதை நம்ம. இது வந்து சப்போர்ட்ஸ் த QBD பை ப்ரொவைடிங் ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இன் டிஓஇ பார்த்தீங்கன்னா கிளியர் அப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். இன்புட் ஃபேக்டர்ஸ் எது எது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலேஷன், இன்கிரீடியன்ட்டு, அப்புறம் நான் சொன்ன மாதிரி அவுட்புட் ரெஸ்பான்ஸ் எது எதுன்னு ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணி, டிசல்யூஷன் ரேட்டு, டேப்லெட் ஹார்ட்னஸ், அதுக்கப்புறம் அப்ராப்ரியேட் டிசைன். என்ன டிசைன் யூஸ் பண்ண போறீங்க, ஃபுல் ஃபேக்டோரியலா, ஃப்ராக்ஷனல் ஃபேக்டோரியலா, சென்ட்ரல் காம்போசிட் டிசைனா, பாக்ஸ் பென்னா, எதுன்றத செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணும் இன் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் அனாலிசிஸ், அந்த ரிக்ரெஷன் ஈக்குவேஷன்லாம் போட்டுட்டு அதை அனலைஸ் பண்ணிக்கணும் அனோவா மாதிரி. அப்புறம் டெவலப் ப்ரிடிக்டிவ் மாடல்ஸ், அது ஒரு ரிக்ரெஷன் மாடலை கிரியேட் பண்ண பிறகு இந்த ஃபார்முலேஷனை ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் கன்ஃபார்ம் தி ஃபைண்டிங்ஸ், அந்த வேலிடேஷனை ரன் பண்ணி நம்ம அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸை எடுத்துக்க முடியும். ஓகே, பிளாக்கிங் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பிளாக்கிங்? பிளாக்கிங் அப்படின்னா, அதாவது எதெல்லாம் எந்த ஃபேக்டர்லாம் வந்து தொந்தரவு பண்ண போதோ அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றது தான் பிளாக்கிங். பிளாக்னான்றது தடுக்கிறது இல்லையா? ஸோ எந்த ஃபேக்டர் நிறைய வேரியேஷனை உண்டு பண்ணும் அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது தான் பிளாக்கிங்ன்றது. சப்போஸ் ஒரு ட்ரக் டெவலப்மெண்ட்னா ஒரு உதாரணம் கொடுக்கும், டேப்லெட் ஃபார்முலேஷன்ல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேற வேற நாள் எடுத்து பார்க்கும்போது ப்ராடக்டோட குவாலிட்டி வேறையா இருக்கலாம், அது ஒரு ஃபேக்டர். அப்புறம் ஆப்ரேட்டர், இப்போ ஸ்கில்டு ஆப்ரேட்டர் ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும், இல்லை நியூ ஆப்ரேட்டர்ஸ் அந்த ரிசல்ட் லைட்டாக மாறலாம். அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெயிட் எடுக்கிறோம், நம்மளோட வெயிட்டை வந்து வெயிங் மெஷினில் எடுக்கிறோம். ஓகேவா, டிஃப்ரெண்ட் வெயிங் மெஷின்ஸ் வச்சுக்கோங்களேன், வேற வேற எக்யூப்மெண்ட். அப்போ ரிசல்ட்ஸ்ல முன்ன பின்ன எரர்ஸ் இருக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் தான். ஓகேவா, இந்த வேரியபிலிட்டியை தனித்தனி பிளாக்காக வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து பிளாக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், குரூப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி ஆப்ரேட்டர், டே, இதெல்லாம் ஒரு பிளாக்காக வச்சிடுறது. இப்போ கம்பேரிசன் பிட்வீன் தி, அதாவது இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ்ல நமக்கு என்னென்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது எந்த ஃபேக்டர் வந்து முக்கியமா இந்த இந்த ஃபார்முலேஷனோட குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுதுன்றது நமக்கு தெரியும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரன்ஸ் இன்டு பிளாக்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸாக ரன் பண்ணுறதால ப்ரிசிஷனை வந்து அக்யூரேசி, ப்ரிசிஷன், எரர் இதை மினிமைஸ் பண்ண முடியும், ப்ரிசிஷனை ஜாஸ்தி பண்ண முடியும். இது ரேண்டமைசேஷன் ப்ளஸ் இந்த பிளாக்கிங் பேரலாக நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு உதாரணம் கொடுத்துருங்க. எ ஸ்டடி வாஸ் கண்டக்டட் டு டிட்டர்மின் தி எஃபெக்ட் ஆஃப் நியூ ஆன்டிஹைப்பர்டென்சிவ். ஒரு நியூ ஆன்டிஹைப்பர்டென்சிவோட எஃபெக்டை வந்து டிட்டர்மின் பண்ணுறோம். பேஷண்ட்ஸ் வந்து பிளாக்ஸாக பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா இந்த மாதிரி, இப்போ ஏஜ் 30 to 40, ஸ்டாண்டர்டு லொசாட்டான் சாப்பிட்றவங்க நியூ ஆன்டிஹைப்பர்டென்சிவ் கொடுக்கும். அதே மாதிரி 40 to 50, 100 என்ரோல் பண்ணுறோம். 50 to 60, இது சும்மா ஒரு இமேஜினேஷன் தான். 50 to 60 ஏஜ். இப்போ இது ஒரு பிளாக், இப்போ இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் எடுக்கும்போது யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் யூ வில் நோ விச் இஸ் ஹேவிங் அன் இம்பேக்ட், ஏஜ் இஸ் ஹேவிங் அன் இம்பேக்ட், எந்த ஏஜ் குரூப்ல இம்பேக்ட் இருக்குது அப்படின்றத வந்து உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து பிளாக்கிங். ஓகேவா, ஸோ இன் ஈச் குரூப் ஆஃப் பேஷன்ஸ் இந்த பேஷன்ஸ் வேர் ரேண்டம்லி அசைன்ட், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸுக்கு அசைன் பண்ணிக்கிறாங்க ரேண்டமைசேஷன் மூலியமா இன்டு லொசாட்டான் குரூப் ஆர் நியூ ஆன்டிஹைப்பர்டென்சிவ். இது வந்து பிளாக்கிங்கோட உதாரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்ஃபவுண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்ஃபவுண்டிங் அப்படின்னா இன்டர்ஃபரிங் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்ஃபவுண்டிங் அப்படின்றது, சப்போஸ் நான் முன்னாடியும் ஒரு வீடியோவில் எக்ஸாம்பிள் சொன்னேன், சப்போஸ் ஆல்கஹால் இஸ் ஹேவிங் அன் இம்பேக்ட் ஆன் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் வைல் தே ட்ரிங்க் ஆல்கஹால் தே டேக் சம் ஸ்நாக்ஸ். ஓகே, தட் ஸ்நாக் இஸ் ஹேவிங் சால்ட், ஸோ தட் இஸ் அ கன்ஃபவுண்டிங் வேரியபிள். இஃப் யூ டோன்ட் address the confounding variable, your results may not be correct. ஓகே, சப்போஸ் ஆல்கஹால் தான் இதை பண்ணுச்சுன்றதை கன்ஃபார்மாக உங்களால் சொல்ல முடியாது. ஸோ இப்போ சப்போஸ் ஏஜ் இன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ், ஆப்ரேட்டர், நம்ம சொன்ன மாதிரி வேற வேற ஆப்ரேட்டர்ஸ் வேற வேற ஆன்சர், அதாவது எரர் வரலாம், எக்யூப்மெண்ட்டால வரலாம், எக்ஸிபியன்ட்டால வரலாம், என்விரான்மெண்டல் ஃபேக்டரால வரலாம். இது எல்லாமே கன்ஃபவுண்டிங் ஃபேக்டர்ஸ் தான். இதை நீங்க கணக்கெடுத்து அட்ரஸ் பண்றதுன்றது டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ராப்பர் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் வித் பிளாக்கிங்
ரேண்டமைசேஷன் அண்ட் ரெப்ளிகேஷன். மறுபடியும் ரெப்பிட்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபவுண்டிங் எஃபெக்ட்ஸை மினிமைஸ் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை வந்து பர்ஃபெக்டாக மாற்ற முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ இது இல்லாமல் இந்த டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபேக்டோரியல் டிசைன். அப்படின்னா என்னது? இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் டு ஸ்டடி த இஃபெக்ட் ஆஃப் டூ ஆர் மோர் ஃபேக்டர்ஸ் சைமல்டேனியஸ்லி. இது கிரிட்டிக்கல் குவாலிட்டி அட்ரிபியூட்ஸ் தான். ஓகே, இப்போ ஒரு ஓரல் டேப்லெட் மேனுஃபேக்சரிங்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்னென்ன ஒரு 3 ஃபேக்டர் சொல்கிறோம். பைண்டரோட கான்சன்ட்ரேஷன், கம்ப்ரஸிங் டைம், ட்ரையிங் டைம். இதுக்கும் டேப்லெட் ஹார்ட்னஸ்க்கும் டிசல்யூஷன் ரேட்டுக்கும் சம்மந்தப்படுத்துறீங்கன்னு வைங்களேன், இது ஒரு ஃபேக்டோரியல் டிசைன். ஓகேவா? இப்போ ரன்னிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிறகு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுதுங்க. அதில் எந்த ஃபேக்டருக்கு எதுக்கு அதிக இன்ட்ராக்ஷன் இருக்கு, எது பாதிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை மாடிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபார்முலேஷன் கிடைக்கலாம். அதுதான் வந்து ஃபேக்டோரியல் டிசைன். ஓகேவா? இப்போ ரெண்டு டேர்ம் இதில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் ஃபேக்டோரியல் டிசைன், ஃப்ராக்ஷனல் ஃபேக்டோரியல் டிசைன். ஃப்ராக்ஷன்ன்றது ஒரு பகுதி. இப்போ டெஃபினிஷன் படி ஃபுல் ஃபேக்டோரியல் அப்படின்னா எல்லா பேராமீட்டர்ஸையும் வேரியபிள்ஸையும் எடுத்துக்கிறது, எல்லா லெவல்ஸ்லையும் படிக்கிறது, அதுதான் ஃபுல் ஃபேக்டோரியல். சப்போஸ் நான் ஒரு பர்டிகுலர் எக்ஸிபியன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் லோ, மிட், ஹை எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறேன், அது ஃபுல் ஃபேக்டோரியல். இல்லை நான் ஒரு வந்து லோ அண்ட் ஹை லெவல் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா அது ஃப்ராக்ஷனல் ஃபேக்டோரியல் டிசைன் ஆகிடும். ஸோ நம்பர் ஆஃப் ரன்ஸ் அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃபுல் ஃபேக்டோரியல் 2 power k அப்படின்னு இருக்கும். இங்கே பியூர் ரன்ஸ் இருக்கும். இன்ஃபர்மேஷன் இது வந்து ஃபுல்லஸ்ட் இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்கும். ஓகே, மொத்த இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கும். இது மெயின் எஃபெக்டை மட்டும்தான் கொடுக்கும். கன்ஃபவுண்டிங் வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ள வராது. காம்ப்ளெக்சிட்டி ஏன்னா நிறைய பேட்ச், அதாவது நிறைய ஃபார்முலேஷன் ரன் ஆகும். அதனால வந்து உங்களுக்கு காஸ்ட்டு, காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தி ஆகும், இங்கே கம்மியாகும். எக்ஸாம்பிள், இப்போ எல்லா இப்போ பைண்டர் டைப்பு, கான்சன்ட்ரேஷன், கம்ப்ரஷன், ஃபோர்ஸு, டேப்லெட் ஹார்ட்னஸ் எல்லாத்தையும் படிக்கிறது. இதில் எப்படின்னா ஒரு 10 ஃபார்முலேஷன் எடுக்கிறது, ஒரு 2 லெவலில் வந்து ஒரு 2 லெவலில் மட்டும் இதுங்களை படிச்சீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ராக்ஷனல் ஃபேக்டோரியல் டிசைன். இப்போ இஷிகாவா ஃபிஷ் போன் டயக்ராம், இவர் தான் வந்து இந்த இந்த டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அழகா கொடுத்தவர். இது எதுக்கு அப்படின்னா கிரிட்டிக்கல் குவாலிட்டி அட்ரிபியூட்ஸ்க்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இங்க பாருங்க எதெல்லாம் வந்து இன்ட்ராக்டிங். இது ஃபார்முலேஷன், பீப்புள், என்விரான்மெண்ட், எக்யூப்மெண்ட், ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, தே ஆர் கோயிங் டு அஃபெக்ட் தி ரெஸ்பான்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலேஷன் ஆஸ்பெக்ட்ஸ், பாலிமர், ஆன்டி ஸ்டிக்கிங் ஏஜென்ட், பிளாஸ்டிசைசர், இதுங்களோட கான்சன்ட்ரேஷன் இட் இஸ் அண்ட் தேர் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் கோயிங் டு அஃபெக்ட் தி ஃபார்முலேஷன். இப்போ பீப்புள் சொல்லிங்கன்னா ஆப்ரேட்டர் ஸ்கில், கேலிபிரேஷன் எரர், அனலிட்டிக்கல் எரர், தே ஆர் ரிலேட்டட் டு தி பீப்புள். அதை எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க? தென் எக்ஸ்பெரிமெண்ட் என்விரான்மெண்டல், இது ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர். ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி, சப்போஸ் ஹியூமிடிட்டி வரும்போது அதோட ஸ்டெபிலிட்டி மாறலாம் இல்லையா, டெம்பரேச்சர் மாறும்போது ஸ்டெபிலிட்டி மாறலாம். ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு அட்ரஸ் இட். நெக்ஸ்ட் எக்யூப்மெண்ட் ரிலேட்டட், இப்போ மெஷர்மெண்ட் எரர்ஸ், ஃப்ளூயிடைஸ்ட் பெட் எரர்ஸ் லைக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், வெசல் சைஸு, அதுக்கப்புறம் கோட்டிங் அண்ட் டிஸ்பர்ஷன். இப்போ கோட்டிங்னு எடுத்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங் சைஸு, ஏர் ஃப்ளோ, அப்புறம் கண்ட்ரோல், கோட்டிங் டெம்பரேச்சர், அப்புறம் கோட்டிங் வெயிட் கெயின், இப்படி எல்லாத்தையுமே கனெக்ட் எடுத்து இது எல்லாமே இந்த கிரிட்டிக்கல் குவாலிட்டி அட்ரிபியூட்ஸோட சேர்த்து படிக்கிறது தான் இந்த குவாலிட்டி பை டிசைன். அதுலேருந்து எந்த டிசைன் நீங்கள் பண்ண போறீங்களோ அது டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். இட் மே பி பாக்ஸ் பென்ஹன் டிசைன், ஃபேக்டோரியல் டிசைன், அது ஃபுல் ஃபேக்டோரியலாக இருக்கலாம், இல்லை ஃப்ராக்ஷனல் ஃபேக்டோரியலாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் காம்போசிட் டிசைனாக இருக்கலாம், பிளாக்கெட் பர்மன் டிசைனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ இந்த 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 ஃபிஷ்போன் டயக்ராம் நீங்கள் எக்ஸாமில் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து கியூபிடினா என்னது, டிஓஇனா என்னது, ஃபேக்டோரியல்னா என்னது, எதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ், எப்படி அதுங்க இன்ட்ராக்ட் ஆக போகுது, அது வந்து ப்ராடக்ட் குவாலிட்டிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், இதையெல்லாம் பற்றி படிக்கிறது தான் இந்த யூனிட் 4ம் 5ம். ஸோ யூனிட் 4ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதுல இருந்து வர கொஸ்டின்ஸை நல்லபடியா அட்டன் பண்ணுங்க. இந்த வீடியோவை கேட்டதுக்கு நன்றி.